உலகத்துல நம்ம நல்லவங்களா முயற்சி செய்தா கண்டிப்பா நல்ல மனுஷனா வாழணும். அதுதான் முக்கியம். நல்ல மனுஷன் யாருன்னு சொன்னா கஷ்டத்துல இருக்கிற இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யறவன் தான் நல்ல மனுஷன். யாராவது இருக்கட்டும், கஷ்டம் சொன்னாக்க நம்ம உதவி செய்தா நம்ம கஷ்டம் ஆகும்போது உதவி தானா வரும். புரியுதுங்களா? அதனால நல்லவங்களா வாழுங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். பசங்களை ஸ்கூல் அனுப்புங்க, படிக்க வைங்க. கல்வி இருந்தா தான் முன்னேற முடியலன்னா முன்னேற முடியாது. எஜுகேஷன் இஸ் a must. சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, பேங்க் பேலன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும் பசங்க கையில். இது நான் போய் சொல்லணும். பில்டிங் இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, பரவாயில்ல, பசங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் நீங்க படிக்க வச்சோம்னாக்கா அவன் வாழ்ந்துடும். இல்லைங்களா? நம்ம எல்லாரும் இப்போ என்ன பார்க்க யோசனை பண்ணுறோம், நம்ம பசங்க நல்லா வரணும். பசங்க எப்படி வரும்? படிக்க வச்சா தான், வேற ஒன்றுமே முடியாது நம்மளால. காம்படிட்டிவ் வேர்ல்டு. அதனால கிவ் தம் எஜுகேஷன், மேக் தம் குட் சிட்டிசன். நல்லவங்களா. இன்னைக்கு நான் இப்போதான் இங்கே சொன்னேன், மாதாவுக்கு கொடி ஏற்றுறோம், கொடி ஏற்றிட்டு குடி, கொடி ஏற்றி குடிச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. மாதா ப்ரேயர் பண்ணிட்டா நீயும் அதோட அதே மாதிரி இருக்கணும். இல்லைங்களா? காஞ்சா, ட்ரக்ஸ், அது இது எல்லாமே எடுத்து போயிட்டு அங்கே நின்று ப்ரேயர் பண்ணுறாங்க. எப்படி நல்லா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் நிறுத்தி நீங்க பாருங்க, பக்கத்துல யாருக்கு சுகர் இருக்குன்னு சொன்னா எல்லாரும் கை தூக்குறாங்க. இல்லைங்களா? யாருக்கு பிபி இருக்குன்னா இன்னும் மிச்சம் எல்லாம் இன்னொரு கை தூக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னைக்கு யாரும் எக்ஸசைஸ் பண்றது இல்லை, வாக்கிங் பண்றது இல்லை, பசங்க விளையாடுறது இல்லை. எல்லாம் இப்போ மொபைல் கேம்ஸ், பிசிக்கல் கேமே இல்லை. இருக்கா? மொபைல்ல உட்காந்து கேம் ஆடுறாங்க. ஃபுட்பால் ஆடுறாங்கன்னா மொபைல்லே ஆடுறாங்க. அதனால நீங்களே யோசனை பண்ணிட்டு அதெல்லாம் மாற்றி நல்லவங்களா வாழ முயற்சி செய்தால் கண்டிப்பாக சந்தோஷமா நல்லவங்களா நம்மளால வாழ முடியும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.